السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صل على محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும், ஏனைய இமாம்கள் எம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் உதவியும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாகட்டும் என இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக, மிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவ்வில்லம் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, உலமாக்களே, அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகின்றானோ அத்தனை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே என்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு, அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்வாவை ஞாபகமூட்டுகின்றேன். தக்வா என்பதுதான் ஈருலக வெற்றிக்கும் உண்மையான ஒரு பாதுகாப்பு கேடயமாக அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தக்வாவை வைத்திருக்கின்றான். எனவே இந்த தக்வாவோடு சதாவும் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு ஆண்டுமாக நடந்து கொள்வதென்பது எமது வாழ்வில் கட்டாயமான ஒரு அம்சமாக, நல்லொழுக்க பண்பாக இருப்பதனை ஹதீஸ், குர்ஆன் போன்ற ஆதாரங்களின் மூலமாக தெள்ள தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்குகிறது. எனவே தக்வா என்று சொல்லுகின்ற இந்த ஆடையை நாம் எப்பொழுதும் எங்களது வாழ்வில் கலட்டி வைத்து விடக்கூடாது. அதனை சதாவும் நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பது குர்ஆனின் கட்டளையாக இருக்குகிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நாம் வீட்டிருக்குகின்ற மாதம் ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதமானது ரமலானை வரவழைத்துக் கொள்வதற்கான முன்னோடி மாதமாக ரஜபுடைய மாதத்தினையும் ஷஅபானுடைய மாதத்தினையும் இன்று எல்லா நாடுகளிலும், எல்லா பிரதேசங்களிலும், எல்லா பகுதிகளிலும் அதனுடைய மாண்பினை, முக்கியத்துவத்தினை எடுத்து எம்புகின்ற ஒரு காட்சியை, ஒரு கேள்வியை எங்களுடைய வாழ்வில் பார்க்கக்கூடியதாக, கேட்கக்கூடியதாக இருக்குகிறது. இந்த ரஜபுடைய மாதம் என்பது அது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாதத்தினை அல்லாஹ் தனது மாதமாக ஆக்கிக் கொண்டான் என்பதனை இந்த மாதத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை வைத்து பார்க்குகிற பொழுது இந்த மாதம் நிச்சயமாக
அது இறைவனுக்கு சொந்தமான மாதமாகத்தான் இருக்க முடியும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜப ஷஹருல்லாஹ், ரஜப் என்பது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்குகிறது. இந்த மாதத்தை விட வேறு எந்த மாதங்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு சிறந்த மாதமாக வேறு எந்த மாதமும் இருந்திருக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ ஷஅபானு ஷஹ்ரி, ஷஅபான் என்பது எனதுக்குரிய மாதமாக இருக்குகிறது. அதே தொடரிலே வ ரமலானு ஷஹ்ரு உம்மத்தி, வ ரமலான ஷஹ்ரு உம்மத்தி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமலான் அது உம்மத்துக்குரிய, இந்த சமுதாயத்துக்குரிய மாதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ரஜபுடைய மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதர்கள் செய்கின்ற இபாதத்துகளுக்கு பலவிதமான இரட்டிப்பான கூலிகளை அளிக்கிறார், நன்மைகளை அளிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த மாதத்தில் ரஜபுடைய மாதத்தில் நோக்கப்படுகின்ற ஒரு நோன்பினையாவது யார் நோற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தை விட்டும் தூரமாக்கி அவர்களை விடுகின்றான். நரகத்தினுடைய வாயில்களை எல்லாம் அவர்களுக்கு அடைத்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அவருக்கு கடமையாக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ரஜபுடைய மாதத்தில் இந்த ஒரு நோன்பினை நோக்குகிறாரோ அவருக்கு கிடைக்குகிற நன்மை என்ன? நரகத்தை விட்டும் அவரை தூரமாக்கி நரகத்தினுடைய வாயில்களை எல்லாம் அடைத்து விட்டு அல்லாஹ்வுடைய அருளும் திருப்பொருத்தமும் அவருக்கு கடமையாக்கப்பட்டு விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதற்காக அல்லாஹ் இந்த மானிடருக்கு இத்தகைய அளப்பெரிய கூலியை வைத்திருக்கிறான் என்பதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஷஹ்ருல்லாஹ்வாக சொல்ல வேண்டும், இதனை கருத வேண்டும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக, ஒரு தூதராக, ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட ஒரு மபாசுடைய பிஅதத்துடைய சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதம் பிறை 27 வைத்திருக்கின்றான். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நுபுவத்து செய்தியை அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அரபு தீவ கற்பத்திலே அவர்கள் குழந்தையாக, இளைஞனாக, ஒரு முழு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த காலப்பகுதியில் அன்று வாழ்ந்த அந்த ஜாஹிலியா மக்களுடைய அநாகரிகமான செயல்களை அவர்கள் பார்த்து இதனை தன்னால் சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த மானிடரை எவ்வாறு நேர்வழிப்படுத்த முடியும், அவர்களை எவ்வாறு நல்லொழுக்க விற்பனர்களாக உருவாக்க முடியும், அறிவுமிக்க சமூகமாக உருவாக்க முடியும் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஹதீஜா நாயகி அன்னவர்களுடைய துணையோடு அவர்கள் தவம் இருந்து வந்தார்கள். அவர்களுடைய அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் இந்த நுபுவத் செய்தியை அன்னவர்களுக்கு அறிவிக்கின்றார். ஏன்? இது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்திருக்கின்றார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாநிலர் சமூகத்துக்கு தூதராக வந்தது ஒழுக்கத்தை, நாகரீகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டித்தான். ஒழுக்கமற்ற ஒரு சமூகமாக, மனிதர்களில் மிகவும் அநாகரிகமான ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் தான் அரபு தேச அக்கால ஜாஹிலியா மக்கள். அநாகரிகத்தை நாகரிகமாக கொண்டு பெண்களுடனும் ஏனைய விலங்குகளுடனும் மிகவும் அநாகரிகமான முறையில் தன்னுடைய களியாட்டங்களை வைத்துக் கொண்ட அந்த சமூகத்தையும், தனக்கு பிறந்த பெண் குழந்தையை கூட உயிருடன் இரக்கமற்று புதைக்குகின்ற அந்த வன்னெஞ்ச சமூகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கம் கற்பிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் தூதராக, நபியாக அனுப்பி வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நல்லொழுக்க பண்பினால் உங்களுடைய தராசை கனமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒழுக்கத்தால், நல்லொழுக்க வாழ்வியலால் எங்களுடைய மீசான் நாளை மறுமையில் கனமாக்கப்பட வேண்டும். எங்களுடைய தொழுகை இருக்கலாம், நோன்பு இருக்கலாம், ஜகாத் இருக்கலாம், இன்னொரு எதர கடமைகள் இருக்கலாம். இவைகள் எல்லாம் சரியாக நாங்கள் நிறைவேற்றி இருந்தாலும் நல்லொழுக்கம் சார்ந்த விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பேணப்படவில்லை என்றால் அவைகள் எல்லாம் செல்லா காசாக மாறிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே நாளை மறுமையில் எங்களுடைய தராசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டதனுடைய உண்மையான நோக்கம் இந்த ஒழுக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும். எனவே இந்த ஒழுக்கம் சரியாக எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்கப்பட்டால் நாளை மறுமையில் அந்த தராசு, அந்த மீசான் கணக்கும், அந்த கணத்தின் மூலமாக நாங்கள் சுவனத்தை எங்களுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மானிடர் சமூகத்தின் ஒழுக்க வாழ்வுக்காக அவர்கள் பற்ற துன்பம் சொல்லென்னாவே. அவர்கள் தூதராக வந்ததும் தொழுகையை ஏவவில்லை, நோன்பினை ஏவவில்லை, ஜகாத்தினை ஏவவில்லை, வேறு எந்த விடயத்தையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் செய்ததும் பணியாற்றியதும் தான் ஒழுக்கமாக நடந்து கொள்வதும், மற்றவரை ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்காக தூண்டுவதும், அதன் பக்கம் அவர்களை அழைப்பதுமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். போதையோடும் பெண்களோடும் இன்னொரு சூதாட்ட களியாட்டங்களோடும் இருந்த அந்த சமூகத்தினை சீர்திருத்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பின்புதான் இபாதத் சம்பந்தமான ஏனைய விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாநிலர் சமூகத்துக்கு சொல்லுகிறார். ஒருவர் ஒழுக்கத்தை அவருடைய வாழ்வில் கண்டுகொண்டால், ஒழுக்கத்தை அவருடைய வாழ்வில் கடைபிடித்து நடந்தால், அவர் அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கட்டளையின் சுவையை சுவைக்க முடியும். அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான எண்ணங்களை உருவாக்குவார். அவருடைய ஒழுக்கவியலின் காரணமாக அவருடைய உள்ளம் வெளிச்சமுறும், சந்தோஷமுறும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அவர் ஆசை ஆர்வப்பட்டு அதனுடைய இன்பங்களை இந்த உலகத்திலேயே சுவைத்து அவருடைய தொழுகையை, இபாதத்தை, ஏனைய விடயங்களை செய்வதற்காக முனைந்து கொள்வார். இதுதான் நியதி. ஒழுக்க ஈனமான ஒரு சமூகம் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவர்களால் முடியாது. அவர்கள் அதற்கான எண்ணங்களை அவர்கள் ஒருபோதும் கொண்டவர்களாக மாற முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்கத்தை இந்த மாநிலர் சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அன்னவர்களுடைய இந்த தூதுத்துவ நுபுவத்தின் மூலமாக. இரண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்தை தனது மாதமாக சொல்வதற்கான காரணம்
ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈர கொழுந்தென போற்றப்படுகின்ற அன்னை ஃபாத்திமா அலைஹா ஸலாம் அன்னவர்களுடைய சுவனத்து வாலிபர்களின் தலைவர் என சொல்லப்படுகின்ற இமாம் ஹசன் ஹுசைன் அலைஹிமுஸ்ஸலாம் இருவர்களுடைய தந்தையுமான ஹஸரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறப்பு இந்த மாதத்தின் 13ஆம் நாள் நிகழ்ந்திருக்கின்றதன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த மாதத்தினை ஷஹ்ருல்லாவாக பிரகடனம் செய்திருக்கிறார். இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இந்த பிறப்பென்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நுபுவத்து நிகழ்ந்த ஒரு மாதத்திலே நிகழ்ந்திருக்கிறது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அனைத்து விவகாரங்களையும் முழுமையாக அதனை பாரமெடுத்து அவருக்கு பக்கபலமாக இந்த தூய இஸ்லாத்தை உரிய முறைப்படி இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பாரியதொரு பொறுப்பினை செய்யக்கூடிய ஒரு தகுதியான ஒரு விலாயத் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு இமாமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஸரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறப்பினை இந்த மாதத்திலே நிகழ்த்தி வைத்திருக்கிறார். இதனால் இந்த உலக முஸ்லிம் மூமின்கள் குறிப்பாக ஷியாக்கள் இன்றைய இந்த நாட்களை ஹஸரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறந்த இந்த தினத்தினை ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு சிறந்ததொரு மாதமாக, ஒரு நாளாக, ஒரு தினமாக அவர்கள் அனுஷ்டிக்குகின்ற, கொண்டாடுகின்ற, சந்தோஷப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நன்னாளை இந்த ரஜபுடைய மாதம் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த மாதம் அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதம் எங்களுடைய கரங்களில் உள்ள சொத்து செல்வங்களை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்து அதன் மூலம் சந்தோஷப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு மாதம். எனவே இந்த மாதம் நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இதனுடைய மாண்பினை, முக்கியத்துவத்தினை உணர்ந்து இந்த மாதத்தில் நல்ல அமல்களை புரிகின்ற, குறிப்பாக இந்த மாதத்தில் 3 நோன்புகள் நோக்குகின்றார்கள் யாரோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தில் இருந்து தூரமாக்கி, அவர் ஒரு ஆண்டு எவ்வளவு துளை தூரம் நடந்து செல்ல முடியுமோ அதை துளை தூரத்திற்கு அல்லாஹ் அவரை விட்டு நரகத்தை தூரமாக்கி விடுகிறான் என்று ஹஸரத் இமாம் மூஸா இப்னு ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அன்னவர்கள் சொன்னார்கள், யார் இந்த மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு நோக்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை கடமையாக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த மாதத்தில் இந்த இத்தகைய அமல்களை பேணி இஸ்திக்ஃபார் செய்து தர்மங்கள் செய்து நல்ல விடயங்களை நாளை மறுமையில் சுவனத்தை தன்னகத்தை கொண்டவர்களாக மாற்றிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا أبا القاسم مصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد.
فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على أمير المؤمنين علي بن أبي طالب عليه السلام. اللهم صل على صديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين. اللهم صل على حسن بن علي. اللهم صل على حسين بن علي سيد شباب لأهل الجنة. اللهم صل على علي بن الحسين زين العابدين عليه السلام. اللهم صل على محمد بن علي الباقر عليه السلام. اللهم صل على جعفر بن محمد الصادق عليه السلام. اللهم صل على موسى بن جعفر الكاظم عليه السلام. اللهم صل على علي بن موسى الرضا عليه السلام. اللهم صل على محمد بن علي الجواد عليه السلام. اللهم صل على علي بن محمد الهادي عليه السلام. اللهم صل على الحسن بن علي العسكري عليه السلام. اللهم صل على محمد بن الحسن المهدي المنتظر عليه السلام. اللهم صل على محمد وآل محمد. இரண்டாவது குத்பாவிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் இவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகின்றானோ அத்தனை விதமான ஏவல்களை முழுமையாக எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விலக்கிய விலக்கல்களிலிருந்து விலகி வாழ்ந்து கொள்ளுமாறும் தக்வாவை தங்களது வாழ்வில் கடைபிடித்துக் கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்தவனாக. அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே சொல்கிறான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் நஷ்டத்திலே இருக்குகிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். யார் ஈமான் கொண்டு அடுத்ததாக அதற்குரிய நல்ல காரியங்களை நல்ல அமல்களை தனது வாழ்விலே செய்து இப்படியாக செய்து வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வில் உண்மையை ஒருவருக்கொருவர் நிலைநாட்டுகின்ற விடயத்தில் மிகவும் உதவியாளர்களாக இருந்து கொண்டும் அத்தகைய உண்மையை நிலைநாட்டுகின்ற விடயத்தில் ஏற்படுகின்ற துன்பங்களை கஷ்டங்களை சகித்து கொண்டு ஒருவருக்கொருவர் பொறுமை காத்து வாழ்கிறார்களோ இவர்களை தவிர ஏனைய எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்குகிறார்கள் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்கிறார். இந்த சூறாவிலே அல்லாஹ் 4 விடயங்களை எங்களுக்கு எடுத்து ஏம்பி இருக்குகின்றார். ஒன்று ஈமான், இரண்டாவது எங்களுடைய அமலு ஸாலிஹாத், மூன்றாவது வதவாஸவ் பில் ஹக், நான்காவது வதவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த 4 விடயமும் மனித வாழ்வில் முழுமையாக பின்பற்றப்படுகின்ற பொழுது அவன் நிச்சயமாக சுவனத்திற்குரிய மனிதனாக மாற முடியும். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வல்லவன் அல்லாஹ் முழு குர்ஆனையும் இந்த மானிடர் சமூகத்திற்கு இறக்காவிடினும் இந்த சூறாவை மாத்திரம் இறக்கி இருந்தால் போதும் இந்த மானிடர் சமூகம் இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய அனைத்து விதத்தினையும் அனைத்து வகிபாகத்தினையும் அனைத்து வாழ்க்கை முறைமையினையும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூறாவிலே உள்ளடக்கி இருக்கிறான் என்று அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் முக்கியத்துவத்தினை உள்ளடக்கிய ஒரு சூறாவாக அல்லாஹு தஆலா
சூரத்துல் அஸ்ர் இந்த சூறாவை வைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் உசூலுத்தீன், ஃபுரூஉத்தீன் என்று 2 அம்சங்கள் இருக்கிறது. உசூலுத்தீன் என்பது எங்களுடைய அகீதா சார்ந்த விடயங்களை அது முழுமையாக பேசும். ஃபுரூஉத்தீன் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் இபாதத் சார்ந்த விடயங்களை அது துல்லியமாக எங்களுக்கு கற்றுத்தரும். உசூலுத்தீனும் ஃபுரூஉத்தீனும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூமினும் தன்னுடைய வாழ்க்கையில் அதனை அறிந்து அதனை சரியாக விளங்கி அதனுடைய யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு அவனுடைய அகீதாவையும் அவனுடைய இபாதத்தையும் அமைத்துக் கொள்வது ஒரு தலையாய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. இது இரண்டும் சரிப்படுகிற பொழுதுதான் எங்களுடைய உண்மைக்காக நாங்கள் உழைக்க வேண்டிய அதனை இந்த உண்மையை இகாமத் செய்யக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆளாக முடியும். அந்த 2 விடயத்தினையும் சரியாக விளங்கிக் கொண்டு எடுக்குகிற பொழுதுதான் உண்மையை இகாமத்து செய்கின்ற அந்த நேரத்தில் எங்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை, வீணான வார்த்தைகளை எங்களை வந்தடைகிற பொழுது அதில் நாங்கள் பொறுமை காத்து மிகவும் நிதானம் உள்ளவர்களாக செயல்பட முடியும். எனவே இந்த உசூலுத்தீன், ஃபுரூஉத்தீன் என்கின்ற இந்த விடயத்தினை, அகீதா சார்ந்த இபாதத் சார்ந்த இந்த விடயத்தினை நாங்கள் ஒவ்வொருவரும் சரியாக அதனை படித்துக் கொள்ள வேண்டிய பாரியதோர் பொறுப்பு என் மீது இருக்குகிறது. இதனை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் என்னதான் அமல்கள் செய்தாலும் புரிந்தாலும் அந்த அமல்களினுடைய யதார்த்தத்தினை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் அதனுடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியாமல் உணர்ந்து கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே நாங்கள் இந்த விடயத்தினை கற்பதற்காக அறிந்து கொள்வதற்காக மிகவும் நாங்கள் முனைப்புடன் செய்யப்பட வேண்டிய பாரியதொரு பொறுப்பு கடமை என் மீது இருக்கிறது. அதற்காக எங்களை அழைப்பு விடுக்கப்படுகிறது. எங்களை நோக்கி அவர்கள் இதனை விடயங்களை படிப்பதற்காக சொல்லப்படுகிறது. அப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனுக்காக என்னுடைய இபாதத்தை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இஹ்லாஸான மன தூய்மையுடன் அத்தகைய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு எங்களுடைய அறிவியலை, எங்களுடைய இபாதத்தை, எங்களுடைய அகீதாவை அறிந்து கொள்ள நாங்கள் செயற்பட வேண்டும். எனவே இப்படியாக செய்கிற பொழுதுதான் இந்த சூறாவினுடைய இந்த 4 பண்பினையும் எங்களுடைய வாழ்க்கையில் சரியாக கடைபிடித்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த அஹ்லுல் பைத் பணி என்பது என் மீது இறைவன் தந்த மிகப்பெரியதோர் கிஃப்டாக, அருளாக இருக்கிறது. இதனை அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா என் மீது தந்திருக்கிறான் என்றால் அது இறைவனுடைய அருள் பாக்கியம் எங்களுக்கு பற்றிருக்கிறது, கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அர்த்தம். நிச்சயமாக அஹ்லுல் பைத் அலைஹிமுஸ்ஸலாம் அன்னவர்கள் எங்களை கரத்தை பிடிக்காமல் அவர்கள் ஒருபோதும் சுவனம் செல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களை நாங்கள் சுவாசிக்கிறோம், அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையோடு பின்பற்றுவதற்காக முனைகிறோம், அவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் எடுத்து எம்ப வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பிரச்சாரங்களை, எங்களுடைய அனைத்து விடயங்களையும் அதற்காக செலவழிக்க முனைகிறோம். இப்படியாக இருக்குகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமையில் எங்களுடைய கரம் பிடிக்காமல் அவர்களும் சுவனம் செல்ல மாட்டார்கள், எங்களையும் அழைத்து செல்வார்கள். சுவனத்து வாலிபர்களின் தந்தை ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம், உலக பெண்களின் தலைவி, சுவனத்து பெண்களின் தலைவி ஹஜ்ரத் பாத்திமா அலைஹா சலாம், சுவனத்து வாலிபர்களின் தலைவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த அன்பும் நேசமும் அவர்களை பற்றிய அறிவும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அவர்கள்
எங்களை நாளை மறுமையில் சுவனத்துக்கு அழைத்துச் செல்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ் என்பதனை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இத்தகைய பணியில் நாங்கள் இஸ்திகாமத்தாக மன தூய்மையோடு பணியாற்றுவதற்கு செயற்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல மன தூய்மையையும் அந்த எண்ணத்தையும் என்றென்றும் தந்தல் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை எல்லாம் வல்ல இறைவன் மன்னித்தல் புரிவானாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவானாக. எங்களை விட்டு மரணித்திருக்கின்ற உற்றார் உறவினர் அனைத்து மூமின்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்களை நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் புனித அஹ்லுல் பைத்தினர்களுடனும் வீட்டிருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய இளைஞர்களை நேர்வழிப்படுத்துவாயாக. அவர்களை நன்மையோடு நீ பிணிப்பிணைந்ததாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.